பெரும்பாலும் நம்ம எல்லாருமே என்ன மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்கோன்னா, செக்ஸ் பற்றி அறியாத ஆண்கள் பெண்கள் நல்லவர்கள், தேவையில்லாமல் அதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். திருமணமான உடனேயே அவங்க செக்ஸில் எக்ஸ்பர்ட் ஆகி செக்ஸை மகிழ்ச்சியாக அனுபவிக்கணும் அப்படின்னு நம்புகிறோம். அது எப்படி சாத்தியம்? சாத்தியமே இல்லை. அப்போ செக்ஸ் பற்றிய ஒரு இயல்பான ஒரு நாலேஜ் வேணும், அதை பற்றி ஒரு புரிதல் வேணும். அட்லீஸ்ட் திருமணத்திற்கு முன்பாவது செக்ஸ் பற்றிய எப்படி ஒரு பெண்ணை தூண்டி உச்சகட்டம் அடைய செய்வது, ஒரு ஆணை எப்படி மகிழ்ச்சிகரமாக வைத்திருக்கிறது செக்ஸில், திருமண உறவுகள் செக்ஸ் தவிர 2 பேருக்கு இடையே உள்ள உறவுகளில் எப்படி அற்புதமாக கையாள்வது, இதெல்லாம் கூட தம்பதிகள் கற்றுக்கொள்ள வேண்டியது. ஆனால் நம்ம அதை பற்றியெல்லாம் யாரும் கவலைப்படுறதில்லை, சொல்லித்தரதில்லை. வயதானவனே கல்யாணம் பண்ணி வச்சுறோம். அவங்களுக்கு ஓனர்ஸ் மேனுவல் கிடையாது. செக்ஸ் உறுப்புகளை பற்றியோ எப்படி ஒரு பெண்ணை உச்சகட்டத்துக்கு கொண்டு போவது பற்றி என்பது ஆண்களுக்கு தெரியாது, பெண்களுக்கும் தெரியாது. அப்போ இவங்களுக்குள்ள சண்டைகள், பிரச்சனைகள், உறவுகள் கையாள்வதிலையும் தப்பாக கையாளுறாங்க. ஸோ இவர்கள் விவாகரத்து, அதனால தான் விவாகரத்துகள் இன்றைக்கி என்றையும் விட அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த பாலியல் பற்றி அறிந்து கொள்வது, ஏ ஸ்பாட்டு, பி ஸ்பாட்டு, ஜி ஸ்பாட் நிறைய சொல்கிறோம். இதெல்லாம் பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்தவும் வேணும். சில நேரம் இதை தெரிஞ்சுக்குவாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் அதை பயன்படுத்த மாட்டாங்க. தெரிந்து கொண்டு பயன்படுத்தலைன்னா எந்த பிரயோஜனம் இல்லை. ஸோ செக்ஸில் நிறைய தெரிஞ்சுக்கணும். தெரிந்த விஷயங்களை பயன்படுத்தி 2 பேரும் ஒரு அற்புதமான செக்ஸ் வாழ்க்கையில் ஈடுபடணும்.